எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை என்று நேசநாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன். நேசநாயனாரை பற்றி சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளும் தம் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழ் கோவணம் நல்கும் செழுநாம சாலியர் குல தோன்றல் தகை சான்ற நேசர் என்று கூறுகின்றார். இதில் ஒரு சிறப்பை பார்க்கணும். என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், தன்னுடைய செயலிலே எந்த பழுதும் ஏற்படாமல் செயல் ஒன்றே எங்கனம் பணி செய்து கிடப்பது என்று தன்னுடைய தொழிலை மிகவும் சிரத்தையாக செய்தவர் நேசநாயனார். இவர் பிறந்த ஊர் காம்பீலி, காம்பீலின்னு பேர். காம்பீலி என்ற ஊரிலே பிறந்தவர். சாலியர் குலம். என்ன தொழில் செய்தார் என்று சொன்னால், அன்பர்களுக்கு, அதாவது சிவனடியார்களுக்கெல்லாம் உடை கீழ் கோவணம் இவற்றை செய்து அவர்களுக்கெல்லாம் கொடுத்தாராம். அதை செய்கின்ற பொழுது தம் செயலிலே இருந்து வழுவாது செய்தார். வழுவாது செய்கின்ற பொழுது எப்பொழுதும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செய்வார். பணியை செய்கின்ற பொழுது சிவபெருமானுடைய திருநாமத்தை தன்னுடைய நாவினாலே கூறிக்கொண்டே செய்வார். அப்பதான் அந்த தொழிலும் அதிலிருந்து வருகின்ற பயணம் சிறப்பாக இருக்கும் என்பது இவருடைய எண்ணம். 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம், ஓம் சிவாய நமக, இதை சொல்லிக்கிட்டே செய்வார். பௌராணியர்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. பௌராணிகர்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. நாரத மகரிஷிக்கு தான் நாராயண பக்தியிலே சிறந்தவர் என்கின்ற எண்ணம் வந்தது, கர்வம் வந்தது. திருப்பார்கடலுக்கு போனார். திருமால் அங்கே ஆதிசேஷனுடைய படுக்கையிலே இருக்கின்றார். நாரதர் கேட்டார், நான் தானே நாராயண பக்தியில சிறந்தவர்? திருமால் சிரித்தார். பிறகு இவருக்கென்று ஒரு சோதனையை வைத்தார். என்ன சோதனைன்னு கேட்டா, ஒரு கிண்ணத்தில் பாலை கொடுத்தார். இந்த பாலை எடுத்துக்கிட்டு இந்த பிரகாரத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும். இது என்ன பிரமாதம்? இது நாரதர் சொன்னார். சுற்றி வருகின்ற பொழுது ஒரு துளி பால் கூட கீழே சிந்தக்கூடாது. ஒரு துளி பால் கூட கிண்ணத்தில் இருந்து கீழே சிந்தக்கூடாது. சுற்றி வா அப்படின்னார். நாரதர் அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு சுத்த போனார். எப்படி? அந்த கிண்ணத்தையே பார்த்துக்கிட்டு போறார். அதுல இருந்து ஒரு துளி கூட கீழே விழக்கூடாது. அதுல தான் அவருடைய எண்ணம், கவனம், சிந்தனை எல்லாம் இருக்கு. சுற்றி 3 சுற்றி வந்தார். நாராயணன்ட்ட போனார். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்.
நாராயணன் சொன்னார், நீ 3 தடவை சுற்றி வந்த உண்மைதான், ஆனால் எத்தனை முறை இந்த அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய நாராயண மந்திரத்தை ஓம் நமோ நாராயண அந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு கேட்டார். நாரதர் முழிச்சார், நான் சொல்லலை ஒன்றும் அப்படின்னார். இப்போ இன்னும் உனக்கு ஒரு காட்சியை காட்டுகின்றேன் பார் என்று சொல்லிவிட்டு ஒரு விவசாயி குடியானவன் அவனுடைய வாழ்க்கையை காட்டினார். காலையிலே கதிரவன் எழுவதற்கு முன்னாலே எழுந்து கலப்பையை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு காளை மாடுகளை ஓட்டிக்கொண்டு அந்த விவசாயி எங்கே போகின்றான்? தன்னுடைய வயலுக்கு செல்கின்றான். ஒரு நாள் முழுவதும் கதிரவனுடைய கதிர்களை தாங்கிக் கொண்டு வேலை செய்கின்றான். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவனுக்கு குடிப்பதற்கு முடியவில்லை, வேலை செய்கின்றான். பிறகு மாலை நேரம் கதிரவன் அடங்குகின்ற நேரத்தில் வீட்டுக்கு வருகின்றான், உணவு உண்கின்றான். படுக்கைக்கு போவதற்கு முன்னாலே ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண என்று 10 தடவை சொல்லிவிட்டு படுக்கின்றான். ஒரு நாள் பூரா சொல்லலாமே, அவனுடைய கடமை என்னவோ, வேலை என்னவோ, பிழைப்பு என்னவோ அதைத்தான் செய்கின்றான். ஆனால் இரவு வந்து அவனுக்கு அந்த வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்தவுடன் இறைவனை மறக்கவில்லை, ஓம் நமோ நாராயண என்று சொல்லுகின்றான். இவன்தான் நாராயண பக்தியிலே சிறந்தவன் என்று சொல்லி நாரதருடைய கர்வத்தை அடக்கினார் என்று பௌராணிகர்கள் எல்லாம் ஒரு கதை சொல்வார்கள். ஆனால் இங்கே நேசநாயனார் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய கடமை இருக்கின்றது, பிழைப்பு இருக்கின்றது, இருந்தாலும் அந்த தறி ஓட்டுகின்ற பொழுது கூட சிவாய நமக சிவாய நமக என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டுதான் வேலையை செய்கிறார். என்ன காரணம் அப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அப்பொழுதுதான் உடை கீழ் கோவணம் அனைத்தும் மிகச்சிறந்த முறையிலே வரும். வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய என்னன்னா, சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அன்பர்களுக்கு தான் கொடுக்கின்ற அந்த சிறிய பரிசு இருக்கின்றதை அது மிக செம்மையாக அமையும் என்கின்ற சிந்தனையினால அப்படியே சொல்லிக்கொண்டே செய்கின்றார். இன்னொரு செயல் என்ன செயல்னு சொன்னா, சிவனடியார்களுடைய திருவடியை தம்முடைய தலைமேலே வைத்துக் கொள்வார். என்ன ஒரு பணிவு பாருங்க! சிவனடியார்களின் திருவடிகளை தன்னுடைய தலையிலே வைத்துக் கொள்வார். இதை ஏன் செய்கிறார் என்று சொன்னால், சிவபெருமானுடைய திருவடிகளை தம்முடைய தலையிலே வைத்துக் கொள்வது என்ற அந்த எண்ணத்தை சிவனடியார்களுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே வைத்தால் போதும். இதுதான் அவருக்கு. என்ன எளிமையா வழிபாடு பாருங்க! வழிபாடு மிக எளிமையாக செய்கின்றார். ஏனென்றால் அவரால் முடிந்தது அதுதான். அவரால் வழிபாடு என்று வருகின்ற பொழுது முடிந்தது அதுதான். அப்ப அந்த வழிபாட்டை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய்கின்றார். சிறப்பாக செய்கின்றார் என்று சொன்னால் 3 நிலைகளில் செய்கிறார். ஒன்று, அடியவர்களுக்கு
உடை, கீழ், கோவணம் இவற்றை கொடுக்கின்றார். நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல், படமாடும் பகவர்க்கு கொடுத்ததுதானே என்று சொல்வார். படமாட கோயில் பகவர்க்குத்தானே. யார் சொல்றது? திருமூலர். நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல், படமாட கோயில் பகவர்க்குத்தானே. ஆனா படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. திருமூலர். செய்கின்ற தர்மத்தை நடமாடுகின்ற கோயிலாக இருக்கின்ற அந்த அடியவர்களுக்கு செய் என்று திருமூலர் கூறுவது போல, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தல் என்ற சிறப்பினை மட்டும் நேசநாயனார் செய்கின்றார். எப்படி செய்கிறார்? சொன்னது மாதிரி அவர்களுக்கு உடை, கீழ், கோவணம் இவற்றை ஒவ்வொரு நாளும் நெய்து கொடுக்கின்ற பொழுது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் சிவநாமத்தையும் சொல்லிக்கொண்டு செய்து சிவனடியார்களுடைய திருவடியை தன்னுடைய தலை மீது தாங்கி இந்த 3 வழிகளிலே வழிபாடு செய்வார். மிக சிறப்பான வழிபாடு என்று சொன்னால் இதுதான் சிறப்பான வழிபாடு. வேற அவர் ஒன்றும் அதிகமாக செய்துவிடவில்லை என்றாலும் கூட நேசநாயனாருடைய பக்தியினுடைய சிறப்பு மிக சிறந்த சிறப்பு. அந்த வழியிலே சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கைலாய பதவியை அவர் அடைந்தார் என்பது இந்த வரலாற்றினுடைய சிறப்பு என்று சொல்லி இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன்.